தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 3வது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட பொருளாக ஆண்டாள் நாச்சியார் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் வரியில ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்றார். யார் இந்த உத்தமன்? இந்த நாராயண பெருமான் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி கேட்ட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த உத்தமனுடைய பேரை நாம் பாட வேண்டும், புகழை நாம் பாட வேண்டும் அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த நாராயண பெருமானின் புகழ்களை எல்லாம் நாம் பாடி அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து மனதால நினைத்து நம்ம நீராடினால் என்ன நடக்குமா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கயல் உகள. அதாவது திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னா தீங்கின்றி நமக்கு மழை தேவைப்படுதான். அதாவது மழை அதிகமாக பெய்தால் என்ன நடக்கும்? வெள்ளம் நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத போகும் இல்லையா? அப்படிப்பட்ட தீங்கின்றி நமக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காத ஒரு மும்மாறி மழை, அதாவது 3 முறை நமக்கு தேவையான மழை கிடைக்குமா? இந்த மாதிரி நமக்கு தீங்கில்லாத மழை பெய்தால் நமக்கு என்ன ஆகும்? பயிர்கள் எல்லாம் நல்லா செழித்து வளரும் இல்லையா? அப்படி செழித்து வளரும் பொழுது நெற்கதிர்கள்லாம் எப்படி செழுமையாக நல்லா ஓங்கி வளருமா? அப்படி அந்த ஓங்கி இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களுக்குள்ள கயல்னா மீன், அந்த சேற்றில் மீன் விளையாடுமா. அந்த அளவுக்கு உயர்ந்த நெற்கதிர்கள் வளருமா. இந்த தீங்கின்றி மழை பெய்தால் என்ன ஆகும்? செழுமையான நெற்கதிர்களும் அந்த சேற்றில் மீன்கள் விளையாடுமா, துள்ளி விளையாடுமா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, நிறைய இந்த பூக்கள் எல்லாம் நல்லா மலர்ந்து நிறைய தேன்களை இந்த பூச்செடியிலலாம் என்ன ஆகும்? நிறைய மலர்கள் நல்லா செழித்து வளரும் பொழுது அதில் அந்த வண்டுகள் அந்த தேனை எடுப்பதற்காக அதில் அந்த தேனை குடித்து அப்படியே மயங்கி கிடக்குமா. தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது அந்த பசுக்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, இந்த செழுமையான நெற்கதிர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செடிகள், இந்த வளமையான இந்த செழுமையான நெற்கதிர்கள் இதையெல்லாம் நிறைய அதை உண்டு என்ன ஆகுமா? அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா. ஆரோக்கியமாக இருந்து நிறைய பால் நமக்கு தருமா. எப்படியா? அதுக்குள்ளே வச்சுக்காதான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, அதாவது அது அந்த பால் முளையிலேருந்து நிறைய பால் சொரிந்து கொண்டே இருக்குமா. நம்ம குடம் வைக்க வைக்க அது பாட்டுட்டு வாரி வாரி அந்த வள்ளலை போல் அந்த குடம் முழுக்க நமக்கு பாலை வழங்குமா. அப்படிப்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடிய பெரும் பசுக்களை நிறைய பெற வேண்டும், நிறைய பெறலாம். இது போல நம்ம நிறைந்த செல்வத்தை பெறலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாராயண பெருமானுடைய புகழை பாடி நம்ம இந்த பாவை நோன்பு அவனை வணங்கினோம் ஆனால் நமக்கு செழுமையான நெற்கதிர்கள், வளமையான ஒரு வாழ்க்கை, நீங்காத செல்வத்தை நாம் பெறுவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக திருவம்பாவை பாடலை பார்க்கலாம். திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. பாடல் 3. திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றருளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இதில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னா
முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே அப்படின்னு பொருள். அவள் என்ன சொன்னாலாம், ஒரு தோழி கடந்த ஆண்டுகளெல்லாம் என்ன செய்வாளான்னா, இந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்காக விடியற்காலையே எழுந்து மற்ற தோழிகளை எழுப்புவதற்காக கிளம்பி விடுவாளாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தோழி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை எழுப்புவதற்காக மற்ற தோழிகள் வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நல்லா சிரித்து சிரித்து பேசி, எனக்கு சிவபெருமான் தான் எல்லாம், அவருக்காக நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாயே, இந்த பாவை நோன்புக்கு முன்னதாகவே எழுந்து எங்களை எழுப்புவே, இப்போ என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, கதவை திற அப்படின்னு அந்த தோழிகளெல்லாம் எழுப்புறாங்க. அப்போது தூங்கிக்கிட்டு இருக்க தோழி எழுந்து, ஏதோ கண்ணசந்து தூங்கிட்டேன், அதை நீங்கள் இப்படி தவறாக சொல்லலாமா, என்னை கிண்டல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறா. அதுவும் இல்லாமல் பற்றுடையீர் ஈசன் பழ அடியீர் அப்படின்னா, நீங்கள்லாம் சிவபெருமான் மீது நிறைய பற்று உள்ளவர்கள், பக்தி உடையவர்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் பழமையான அடியார்கள், காலம் காலமாக சிவனையே தன் மனதிற்குள் நிறுத்தி பக்தி செய்பவர்களே. நான் அப்படி இல்லை, பக்திக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மற்ற தோழிகள் என்ன சொல்கிறாங்க, நீ சிவபெருமான் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா, நீ சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு பாடல்களை எல்லாம் பாடுவாயே, அதுபோல் இப்போவும் பாடல்களை பாடி சிவபெருமானை நினைக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் உன்னை இப்படி கேலி செஞ்சு எழுப்பணும், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு, வா நம்ம எல்லாரும் போய் சிவபெருமானை பாடலாம் அப்படின்னு இந்த தோழிகளெல்லாம் அழைப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.